स्तम्भात् प्रभूय निजभक्तजनावनार्थं यो वज्रसारनखरैर्निजघानदैत्यं ब्रह्मेशशक्रनुतपूर्णगुणैकदेहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. அந்த பிரக்ஷிப்த ஸ்லோகங்கள் பார்க்கணும் இல்லையா? அதில் 2 அப்புறம் பாக்கி இருக்கிறது. ஓகே. ஸோ கரகமல மனோஜ்ஞாः காந்த சம்சக்த ஹஸ்தாः வதன விஜித சந்திராः காஷ்சித் அன்யாः தருண்யः சித குசும சுகந்தி பிராயசோ யாந்தி வேஷ்ம பிரபல மதன ஹேதோஹோ தியக்த சங்கீத ராகாக. தருண்யா பெண்களை பற்றி இங்கே வர்ணிக்கிறார். ஸோ தருண்யா காஷ்சித் அந்யாக ஏதோ சில மற்ற பெண்களை பற்றி இங்கே வர்ணிக்கிறா. அவள் எப்படி இருக்கான்னா கர கமல மனோஜ்ஞாக அழகான மனோஜ்ஞா மனதை கவர்ற மாதிரி, அதாவது இட்ஸ் வெரி அட்ராக்டிவ். அப்படி கையில் அவள் தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கா. ஜென்ரலி பெண்களுக்கு என்னன்னா ஒரு லீலா கமலம்னு சொல்லுவோம். இதில் கூட குமார சம்பவத்தில் பார்த்தா கூட லீலா கமலபத்ராணி கணயாமாச பார்வதின்னு வரும். அது அவளுடைய சம்பந்தத்தை பற்றி நாரதரும் ஹிமவானும் பேசிக்கிறாளாம். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கா. இந்த தாமரைப்பூவில் எத்தனை எதழ் இருக்குன்னு எண்ணினாலாம். அது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தான். அந்த என்ன பண்றதுங்கிற அந்த தெரியாத வெக்கம் ஒன்று இருக்கோ இல்லையோ அந்த சமயத்துல, அதனால அவ கீழே உட்காந்துட்டு எதையோ நோன்றா அப்படிம்போமோ இல்லையோ, as if her attention is at something else, அந்த மாதிரி. ஸோ கையில கரகமலம்ங்கிறது எந்த தேவத்தை எடுத்துட்டாலுமே உங்களுக்கு இட் இஸ் அ சைன் ஆஃப் ஒரு கிரேஸா இல்லை அது என்னன்னு சொல்றதுக்கு தெரியல. பட் எல்லா அம்பாளும் ஒரு கையில ஒரு தாமரைப்பூ வச்சுருப்பா. அந்த மாதிரி இங்க பெண்கள் எப்படின்னா கரகமல மனோஜ்ஞாக மனோஜ்ஞ அது மனோஜ்ஞா கரகமலானி மனோஜ்ஞானி யாசாந்தாக, யார் கையில் இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ அழகா மனசை கவர்ற மாதிரி இருக்கோ, அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கோ, அப்பேற்பட்ட பெண்கள். மேலும் காந்த சம்சக்த ஹஸ்தாக கையை இந்த காந்தனோட அப்படியே இணைந்து இருக்கக்கூடிய கைகள். காந்தைஹி சம்சக்த ஹஸ்தாக. ஸோ கையை நன்னா அப்படியே பிடிச்சுன்னு இருக்கா இவனோட அந்த காந்தனோட. அதுக்கப்புறம் வதன விஜித சந்திராக, அவர்களுடைய முகம் எப்படி இருக்குன்னா முகத்தினால் வதனேன விஜித சந்திராக சந்திரனை வென்றவர்கள். ஸோ சந்திரனை கூட அவ கீழே தள்ளுற மாதிரி அவளுடைய அழகு இருந்தது, முகத்தினுடைய அழகு. அதுக்கப்புறம் காஷ்சித் அந்யாக தருண்யாக பிரபல மதன ஹேதோஹோ தியக்த சங்கீத ராகாக. தியக்த சங்கீத ராகாக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டாளாம். ராகஹான்னு அந்த ஒரு ஆசை. அது ஏன் விட்டான்னா பிரபல மதன ஹேதோஹோ, பிரபலமான ஒரு மன்மதன் காரணமாக. மன்மதன் அவ மனசுல ஆசை வந்துருத்தோ, அதாவது கணவனோட போய் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால, காந்தனோட அனுபவிக்கணுங்கிற ஆசை இருந்ததுனால உடனே வீட்டை நோக்கி போறா. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறுத்திட்டா. அதுதாங்க. ஸோ வாட் எவர் இத்தனை நேரம் பாடின்னு இருந்தாலோ இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாலோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து அவ மனதை திருப்பி ஒரு இவனோட அந்த கணவன்மார்களோ காந்தனோட அவளுக்கு அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருத்து. ஸோ கம்ப்ளீட்லி அந்த அந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டா. They forgot their passion for music because there was a much stronger passion that they had right now. அப்படி சித குசும சுகந்தி வேஷ்ம பிராயசா யாந்தி. ப்ராபப்ளி அவ சம் அதர் இன்னும் சில பேர் தே ஆர் மோஸ்ட்லி அவ இப்போ வேஷ்மங்கிறது வீடுன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல அது ஒரு பெட் சேம்பர்னு எடுத்துக்கலாம். ஸோ சயன கிரகத்துக்கு அந்த சயன கிரகம் சித அங்கங்க சேர்க்கப்பட்ட புஷ்பங்களினுடைய வாசனையை கொண்டதான அந்த வேஷ்ம சயன கிரகத்திற்குள் யாந்தி செல்கிறார்கள். ஸோ சில பேர் என்ன பண்றா, கையில தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கா. அந்த இவனை காந்தனை கையை நன்னா கெட்டிமா பிடிச்சுண்டு முகத்தினால சந்திரனையே ஜெயித்து, அதாவது முகத்துல ஒரு பிரகாசம் ஏற்பட்டுடுறது. பொதுவா அழகா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, அது அது அந்த அந்த காந்தனோட சேரும் பொழுது வரக்கூடிய ஒரு முகத்துல பொலிவு இருக்கு பாருங்க,
அது தனி. அதை இங்க இண்டிகேட் பண்றாரு காளிதாசன். ஸோ வதன விஜித சந்திரா முதல்ல காந்த சம்சக்த ஹஸ்தா போட்டுட்டு அதனால அவளுடைய முகத்துல ஒரு தனி பொலிவு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தருண்யா யங் விமன் சித குசும சுகந்தி புஷ்பங்கள்னால அப்படியே வாசனையா இருக்கக்கூடிய ஒரு பெட் சேம்பர், அதுக்குள்ள நுழையறா தன்னுடைய அந்த ஆசையினால. பிரபல மதன ஹேதோஹோ தெக்த சங்கீத ராகாக, சங்கீதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசையை கூட விட்டுட்டு அவ தேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஆல் டுவர்ட்ஸ் என்டரிங் இன் டு த பெட் சேம்பர். கரகமல மனோஜ்ஞாக காந்த சம்சக்த ஹஸ்தாக வதன விஜித சந்திராக காஷ்சித் அந்யாக தருண்யா, இன்னும் சில பேர் அப்படி. சிதன சேர்க்கப்பட்டது, கலெக்டட். சித குசும சுகந்தி பிராயஷோ யாந்தி வேஷ்ம, பிராயஷான மோஸ்ட்லி அவ இப்போ இட் இஸ் தேர் டைம் டு என்டர் இன் டு த பெட்ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. பிரபல மதன ஹேதோஹோ தெக்த சங்கீத ராகாக. அடுத்தது சுரத ரச விலாசாக சத்சகீபிஹி சமேதாக அசம ஷர வினோதம் சூச்சயந்தி பிரகாமம் அனுபம முகராகாக ராத்திரி மத்தியே வினோதம் ஷரதி தருணகாந்தாக சூச்சயந்தி பிரமோதாத். ஏன் பிரக்ஷிப்தம்னு புரியுறது, ஒன்றும் பெரிய விசேஷமாக அதுல ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ சுரத ரச ஷரதி சரத்காலத்தில் தருணகாந்தாக, இங்கேயும் சூச்சயந்தின்னு 2 தடவை வருது பாருங்க. இந்த மாதிரி ரெப்படேஷன்லாம் யூஸ்வலி காளிதாசா நெவர் டஸ் தீஸ் திங்ஸ். ஸோ சரத்காலத்துல இந்த பெண்கள்லாம் யங் கேர்ள்ஸ் லேடிஸ் இருக்காளே தருணகாந்தாக இளமையான காந்தன். எல்லாத்தையும் ஒன்னாதானே எடுக்கிறாருன்னு பாக்குறேன், ஏன்னா 2-3 தடவை வருதேன்னு ஒரு இது. ஸோ தருணகாந்தாக தருண்யா தாஹா காந்தாக ச. ஸோ தருண காந்தாக தோஸ் ஹூ ஆர் யங். தருணின்னு இருந்தா கூட சமஸ்தபதம் சேரும் பொழுது அதுக்கு பும்பத் பாவம்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் தோ இட் இஸ் இன் ஸ்திரீலிங்கம் தருணி காந்தா தருண காந்தா தான் சொல்லுவோம். இஃப் இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அதை கர்மதாரயத்தில் சொல்லும் பொழுது தருணி காந்தான்னு சமஸ்தபதம் ஃபார்ம் பண்ண மாட்டோம். ஸோ தட்ஸ் வை இங்கே தருணகாந்தாங்கிறத தருண்யா ச தாஹா காந்தாக ச. தோஸ் லேடிஸ் ஹூ ஆர் ஆல்சோ லவர்ஸ் ஆர் அட்ராக்டிவ். காந்தன கமு, ஸோ ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் சொல்லலாம். தருண்யா இளம் பெண்கள், சுரத ரச விலாசாக அவர்கள் எப்படி இருக்கான்னா அந்த சுரத்த சேர்க்கையினால the union between a man and a woman. so அந்த சுரத ரசம், அந்த ஒரு லவ் மேக்கிங் அந்த ரசம் இருக்கே அதை அனுபவிக்கிறதுனால விலாசாக அந்த ஒரு அபிநயங்களை கொண்டவர்கள். விலாசங்கிறச்சு கிரேசஸ், they have the grace during these sports in the making love. ஸோ சுரத ரச விலாசாக அந்த மாதிரி ஒரு அசைவு நெளிவு சுழிவுகளை கொண்டவர்கள் அந்த பெண்கள். சத்சகீபிஹி சமேதாக நல்ல நண்பர்கள் இருக்கா அவளுக்கு. ஸோ சகிகள் யாருன்னா ரொம்ப சாதுவான சகிகள் அவளுக்கு கூட இருக்கா. அப்பேற்பட்ட பெண்கள் அசம ஷர வினோதம் பிரகாமம் சூச்சயந்தி, பிரகாமம் நன்கு சூச்சயந்தி காண்பிக்கிறார்கள். எதை காண்பிக்கிறா? தே பிரகடயந்தி. எதை? அசம ஷர வினோதம். அசம சமசரம்னாலே ஈவன் நம்பர் ஆஃப் ஆரோஸ். அசமசரங்கிறச்சு அன்ஈவன் நம்பர் ஆஃப் ஆரோஸ், ஆட் நம்பர் ஆஃப் ஆரோஸ். அப்படின்னா பஞ்சசரஹா விச் இஸ் மன்மதன். ஸோ மன்மதனுடைய வினோதம், மன்மதனுடைய வியாபாரங்களை அவ காண்பிக்கிறா. ஸோ இந்த பெண்கள் எல்லாமே சரத்காலத்தில் தன்னுடைய அபிநயங்கள், அதாவது விலாசங்கள், சுரத ரச விலாசம், தான் காண்பிக்கக்கூடிய அந்த காதல் வயப்பட்டு என்ன ஒரு ரசத்தை அனுபவிப்பாளோ அந்த ரசத்தை காண்பிக்கிறவாறு இருக்கும் இந்த பெண்கள். சத்சகீபிஹி சமேதாக அழகான பெண் சகிகளுடன் கூடினவர்களாக தங்களுடைய மனதில் இருக்கும் காமத்தை காண்பிக்கிறார்கள். அசம ஷர வினோதம், மன்மத ஆசையை தெரிவிக்கிறார்கள், நன்கு தெரிவிக்கிறார்கள்.
அனுபம முகராகாக ராத்திரி மத்தியே ராத்திரி வேளையில அனுபம முகராகாக அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த காந்தி சொன்னேன்னு டியூரிங் நைட் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஒரு முகம் வந்து இட் பிகம்ஸ் ரியலி ஃப்ளஷ்ட் ஆஃப்டர் சம் டைம் இல்லையா அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அந்த முகத்துல வந்து அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே செக்கச்சவக்க ஆயிடும் முகம் அப்படி அனுபம முகராகாக உவமையற்ற அந்த ஒரு முகத்தின் அழகை கொண்டவர்கள் முகத்தில் அந்த சிவப்பு வர்ணத்தை கொண்டவர்கள் தருணகாந்தாக பிரமோதாத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தினால வினோதம் சூச்சயந்தி முதல்ல வந்து பெண்களோட கூட போகிறா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா காஷ்டித்து தருண்யா வேஷ்ம பிரவிசந்தி யாந்தீன்னர் அதுக்கப்புறம் அந்த அந்த எதிர்பார்ப்போட இருக்கிறதுனால எப்படி மன்மதனுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்கிறது முதல் லைன்ல சொல்லிட்டு ரெண்டாவது லைன்ல அந்த கணவன்களோட இருந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேக்கிங் லவ் எப்படி அவளுடைய முகத்துல ஒரு சிவப்பு வருமோ தன்னுடைய சந்தோஷத்தையும் அவ தெரிவிக்கிறாங்கிற சோ பிரமோதாத்து சந்தோஷத்தினால் வினோதம் அந்த ஒரு ஒரு ஆசையை தெரிவிக்கிறார்கள் சுரத சுரத ரச விலாசாக சத்சகீபிகி சமேதாக ஸோ இந்த முதல்தும் இதுவும் ஒரு கனெக்டடா வந்துடுறது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சுரத ரச விலாசாக சத்சகீபிகி சமேதாக அசமசர வினோதம் சூச்சயந்தி பிரகாமம் அனுபம முகராகாக ராத்திரி மத்தியே வினோதம் ஷரதி தருண காந்தாக சூச்சயந்தி பிரமோதாத் ஸோ அந்த முகத்துல இருக்கிற ராகமும் தன்னுடைய சந்தோஷத்தினால அவர்கள் அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை வினோதம் வினோதம்னா அந்த தான் செய்த அந்த ஒரு ஒரு செயலை தெரிவிக்கிறார்கள் இப்போ அடுத்த ஃபோர்த்து தான் இப்போ வி கோ பேக் டு 23rd ஸ்லோகான்னு நினைக்கிறேன் 23rd முடிச்சுட்டோம் நம்ம அதனால 24th இங்க அசித நயன லக்ஷ்மீம் லக்ஷயித்வா உத்பலேஷு ஆக்சுவலி 22க்கு அப்புறம்னு போட்டிருந்தாருல அதுக்கப்புறம் தான் இந்த திவசகர மயூகைஹி போத்தியமானம் பிரபாத்தேன்னு வருது பாருங்க அந்த கான்டெக்ஸ்ட் அழகா வருது ராத்திரி நேரம் அவளுடைய ராத்திரி பொழுது எப்படி மன்மத விளையாட்டுல கழித்தனர் அதுக்கப்புறம் திவசகர மயூகைஹி போத்தியமானம் பிரபாத்தே வர யுவதி முகாபம் பங்கஜம் ஜிரும்பதே அத்ய குமுதமபி கதே அஸ்தம் லீயதே சந்திரபிம்பே ஹசிதமிவ வதூனாம் புரோஷிதேஷு பிரியேஷு கார்த்தால எழுந்த உடனே அவாவா கணவனை வந்து வெளியூருக்கு அனுப்பும் பொழுது அவளுடைய முகம் அப்படியே வாடுறது ஆனா இது வந்து ராத்திரி தான் ஜிரும்பதே அத்ய சரி பரவாயில்ல அடுத்தது அசித நயன லக்ஷ்மீம் லக்ஷயித்வா உத்பலேஷு குவணித கனக காஞ்சீம் மத்த ஹம்ச ஸ்வனேஷு அதர ருச்சிர சோபாம் பந்துஜீவே பிரியாணாம் பதிக ஜன இதானீம் ரோதிதி பிராந்த சித்தா பதிக ஜனஹா இந்த வழிப்போக்கர்கள் இருக்காளே அவர்கள்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அழறாளம் ருததி அப்படிங்கிறார் ஸோ ரோதிதி பதிக ஜனஹா பதிக ஜனஹா ஜனஹான்னு போட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து புல்லிங்கமாகவும் ஆயிடும் அண்ட் எத்தனை பேர் இருந்தாலும் அதுல இன்க்ளூடடா ஆயிடுவா உங்களுக்கு ஸோ சிங்குலர்ல இருந்தா கூட நமக்கு வந்து அது வந்து ப்ளூரல்லா இருந்தா கூட அதை சிங்குலர்ல எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அது எங்க வாத்தியாரம் சொல்லுவார் இந்த பவதி அது தெரிஞ்சாலே போறோம் ஏன் அப்படின்னா பவாமி தெரியணுங்கிற அவசியமே இல்லை அயஞ்சனகா வதத்தின்னு விடலாம்பர் அகம் வதாமி சொல்றதுக்கு பதிலா ஏஷா அகம் வதாமி அதுக்கு பதிலா ஏஷா அயம் ஜனஹா வததி அப்படின்னு விடலாமா விச் மீன்ஸ் ஐ ஆம் ஸ்பீக்கிங் தான் அர்த்தம் தோ இவன் பேசுறான் அப்படின்னு அது கொஞ்சம் ஆமா வசத்தியான ஒரு சம்ஸ்கிருதம் வேற சொல்லிடுவார் அத இல்லையா இந்த ஜனஹங்கிறது எதுக்கு வேணா சொல்லிக்கலாமா அப்படியே சொல்லிக்கலாம் இப்ப இது நதோஸ்மின்னு இருக்கு இல்லையா பிரம்மபுத்திரம் நதோஸ்மி அப்படின்னு ஸ்லோகங்கள்ல எல்லாம் வருது எல்லாம் புல்லிங்கமா இருக்கு அதை வந்து நான் பெண்ணா சொல்றச்சே நான் அதை ஸ்திரீலிங்கமா மாத்திக்கணுமான்னு நிறைய பேர் கேட்பா கேள்வி நதாஸ்மின்னு நான் மாத்திக்கணுமான்னு அவசியமே இல்லைங்கிறதுக்காக சொல்லுவார் அந்த இடத்துல மனசுல என்ன நினைச்சுக்கணும் நதோஸ்மி அயஞ்சனகான்னு நினைச்சுருங்களே அப்படிம்பார்
அதுக்காக தான் இத கொஞ்சம் சம்ஸ்கிருதம் படிச்ச உடனே நமக்கு டவுட் வரும். ஏன் இது வந்து எல்லாமே புல்லிங்கத்துல இருக்கு, மேல ஆதிக்கம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவோம் நம்ம. அதெல்லாம் சௌரியத்துக்காக பண்ணினது, வேற ஒன்றும் இல்லை. வெறும் ஒரே வறுப்பை வச்சுட்டு ஓட்டிவிடலாமேன்னு. அசித அசித நயன லக்ஷ்மியும் லக்ஷயித்வா உத்பலேஷு. இந்த வழிப்போக்கர்கள்லாம் இருக்காளே, இத்தனை நேரம் பெண்களை வர்ணிச்சா ஆண்கள் என்ன தவிக்கிறாங்கிறது தெரியணுமோ இல்லையோ. பதிக ஜனகா வழிப்போக்கர்கள் இதானீம் பிராந்த சித்தகா கொஞ்சம் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி அவ வந்து ரோதித்தி அழறாளாம். எதை பார்த்துட்டு அழறான்னா, ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்கறா தன்னுடைய மனைவிகளை. மனைவியில இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு நேச்சர்ல ஒரு இடத்துல பார்க்கறா இந்த சரத்காலத்துல. ஸோ சரத்காலத்தில் அசித நயன லக்ஷ்மியும் உத்பலேஷு லக்ஷயித்வா. அசித நயன கரும் விழியனுடைய லக்ஷ்மியும் அழகை அழகை இதுல கூட வரும். ஷியாமாஸ்வங்கம் சகித ஹரிணி பிரேக்ஷனே திருஷ்டிபாத்தா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மேக சந்தேஷத்துல வரும். அது அப்புறம் சொல்றேன், இதை பார்த்துட்டு. அசித நயன லக்ஷ்மியும் உத்பலேஷு லக்ஷயித்வா. ஸோ உத்பல புஷ்பம் இருக்கு, அது வந்து அப்படியே அந்த கண்ணு மாதிரி இருக்கு. இந்த கரும் விழிய பார்த்த உடனே அது அந்த குவளைய புஷ்பம் மாதிரி, குவளைய புஷ்பங்களில் கருவிழியின் அழகை பார்த்து விட்டு. ஸோ குவளைய புஷ்பத்தை பார்க்கறா, பார்த்த உடனே கணவனுக்கு மனைவியனுடைய அந்த கண்ணின் அழகு தோன்றது அது பார்த்த மாத்திரத்துல. ஆச்சா. அடுத்தது குவணித கனக காஞ்சி மத்த ஹம்சஸ்வனேஷு. மத்த கொஞ்சம் மதங்கொண்டு இருக்கக்கூடிய அன்னபக்ஷியினுடைய ஸ்வனேஷு துவனிகளில் குவணித கனக காஞ்சின் சத்தம் போடுற அந்த இடுப்புல கொட்டுற ஒட்டியானம் இருக்கே, அந்த காஞ்சியினுடைய சத்தம் அவளுக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்கு. ஸ்மிருதி பதம் ஆகதம். இந்த கலகலகலான அன்னபக்ஷி போடுற சத்தத்தை பார்த்தா இது வந்து சத்தம் வர மாதிரி இருக்கு. அந்த பெண்களினுடைய அந்த இடுப்பு ஒட்டியான சத்தம் அப்படின்னு சொல்ற, அது நினைவுக்கு வருதான். குவணித கனக காஞ்சியும் மத்த ஹம்சஸ்வனேஷு. மத்த அந்த ஒரு கலகலான மதம் பிடிச்ச அந்த அன்னபக்ஷிகள். மதம்ங்கிறது இந்த இடத்துல வந்து வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் வந்த உடனே அந்த அன்னபக்ஷிகளுக்கு ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கிறதுனால தேர் மேக்கிங் அ லாட் ஆஃப் சவுண்ட்ஸ். அதனால ஒரு என்னதுன்னு தெரியாத இங்க அங்க ஒரு தேன் குடிச்ச நரியும்போம். அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து ஒரு மதம் பிடிச்சு அந்த அன்னபக்ஷிகள் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு சத்தம் போடுறது. அதை கேட்கறச்சே அதில் குவணித கனக காஞ்சியும் லக்ஷயித்வா, எல்லா இடத்துலயும் அந்த லக்ஷயித்வாவை கோத்துக்கணும். So having recognized that sound as இந்த அன்னபக்ஷியினுடைய ஒரு சத்தங்களில் தன்னுடைய மனைவியினுடைய இடுப்பு ஒட்டியானத்தின் சத்தத்தை பார்த்துவிட்டு, அதுக்கப்புறம் பந்து ஜீவ புஷ்பங்கள்ல பிரியாணாம் அதர ருச்சிர சோபாம், பிரியாணாம் தன்னுடைய பிரியைகளினுடைய அதர கீழ் உதட்டின் ருச்சிர அழகான சோபா அழகை. ருச்சிரான கவர்ற மாதிரி இருக்கிறன்னு எடுத்துக்கலாம். ருச்சிராங்கரிச்சு மதுரமான, இங்க என்ன போட்டிருக்காரு இல்ல அவரை விட்டாரு, நமக்கு டவுட் வரைச்சேதான் அவர் வந்து போட மாட்டேன். ஏன்னா ருச்சிரங்கிறதும் ஒரே மாதிரி சோபாங்கிறத அழகுன்னு எடுத்துட்டு ருச்சிரங்கிறத மதுரமானன்னு எடுத்துக்கலாம். அதரம் மதுரம். சோ அதர மதுர சோபாம், சோ அதர ருச்சிர சோபாம், அந்த உதட்டின் இனிமையான அழகை, பெண்களினுடைய இனிமையான அழகை பார்த்துவிட்டு எங்க பந்து ஜீவாங்கிற ஒரு புஷ்பத்துல பார்த்துட்டு பதிக ஜனகா இதானியும் ரோதிதி பிராந்த சித்தகா, அப்படியே மனசு கலங்கி அவளுக்கு வந்து பிரம பிடிச்சு அழறா. இது ராமாயணத்துல இல்லாததா? ஒவ்வொரு மரத்தையும் பார்த்து ஒவ்வொரு சிலையும் பார்த்து அழுவர் ராமன் இல்லையா. பம்பாசரஸ்ல போய் நின்று இன்னும் வேற ஒரு படலம் அங்க ஓடும். அதுக்கு இதுல மேக சந்தேஷத்துலதான் அந்த ஷியாமாசு அங்கம், ஷியாமாங்கிற கொடி, அந்த கொடியில் அங்கம். சகித ஹரிணி பிரேக்ஷனே, மருண்ட மானனுடைய கண்கள்ல அவளுடைய கண் பார்வை திருஷ்டிபாதம். வக்திர சாயாம் சசினி, சந்திரனிடத்தில் முகத்தினுடைய அழகு. சிகினாம் பர்ஹேஷு கேசான், மயிலினுடைய தோகையில அவளுடைய தலைமுடி. உத்பஷ்யாமி பிரதனுஷு நதி வீச்சிஷு ப்ரூவிலாசான,
பிரதனுஷு ரொம்ப அப்படியே சிறுக சிறுக இருக்கக்கூடிய அந்த நதியினுடைய அலைகள் இருக்கே, அதுல வந்து அவளுடைய புருவ நெரித்தலை பார்க்கிறேங்கிற. ஷியாமா ஸ்வங்கம் சகித ஹரிணி பிரேக்ஷணே திருஷ்டிபாதம் வக்திரச்சாயாம் சசினி சிகினாம் பரஹபாரேஷு கேசான் உற்பஷ்யாமி பிரதனுஷு நதி வீச்சிஷு ப்ரூவிலாசான் ஹந்த. இதுதான் பெஸ்ட். ஏகஸ்மின் அப்பி குவச்சிதபி நதே சண்டி சாதிருஷ்யம் அஸ்தி. துளி கூட உன்னோட ஓமையே இல்லையே அப்படின்னு முடிக்கிற. இதுதான் அந்த மெச்சூர்டு காளிதாசனுடைய ஒரு ஒரு விளைவு, ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன். எப்படி இது வந்து ஒரு சாதாரண ஆரம்ப காலத்துல இருந்த காளிதாசனா இருக்கும்னு தோன்றது. ஏன்னா அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும்பொழுது அந்த இடத்துல விரகதாபத்தை சொல்லணும், ரசத்தை வெளிப்படுத்தணும் அந்த இடத்துல. அதனால சொல்றச்சு அந்த ஏகஸ்மின் குவச்சிதபி துளி கூட எங்கேயாவது இருக்குமான்னு தேடி பார்க்கிறேன். சாதிருஷ்யம் நதே சண்டி. சண்டினா கோபனே இத்தியர்த்தா. உன் கோபம் எங்கேயுமே கோபத்துலதான் புருவ நெரித்தல் இருக்குமோ இல்லையோ. அதனால நீ வந்து உன்னுடைய ஏதாவது ஒரு இடத்துல உன்னுடைய சாதிருஷ்யம் இருக்குமான்னு பாக்குறேன், இல்லையேங்கிறார். அது எக்ஸ்பிரஷனே வேறதான். ஸோ இங்க வந்து பதிகஜனஹா இதானீம் ரோதிதி பிராந்த சித்தஹா, இது அழறான். ஸ்திரீணாம் விஹாய வதனேஷு சசாங்க லக்ஷ்மீம் காமியஞ்ச ஹம்ச வச்சனம் மணிநூபுரேஷு பந்தூக காந்தி மதரேஷு மனோஹரேஷு குவாபி பிரயாதி சுபகா சரதாகம ஸ்ரீஹி. முதல் ஸ்லோகத்துல இப்படி போட்டார். கோலைய புஷ்பத்துல கண்ணை பார்த்தேன், அன்னபக்ஷி பேச்சுல இடுப்பினுடைய ஓசை, அந்த ஒட்டியான ஓசையை பார்த்தேன், முகத்துல இல்ல சந்திரன்ல உன்னுடைய பந்துஜீவ புஷ்பத்துல உன்னுடைய அதர அழக பார்த்தேன்னார். இங்க ரிவர்ஸ். சரத்காலம் என்ன பண்ணித்தான், சசாங்க லக்ஷ்மியும் அந்த அந்த சந்திரனுடைய அழகை ஸ்திரீணாம் வதனேஷு விஹாய கிளம்புறது. சரத் ஆகம ஸ்ரீஹி, சரத்தினுடைய வருகை, அதாவது சரதாகமஹாங்கிறச்சு சரத்காலம், சரத் ஆகமஹானாலே அதனுடைய வருகை. அந்த வருகையினால வந்த ஒரு அழகு இருக்கோ இல்லையோ, அது இப்ப என்ன பண்ணிட்டு கிளம்பும் பொழுது அழகை எடுத்துட்டு போகல, அங்கங்க வந்து சேஃப் டெபாசிட் பண்ணிட்டு போயிடுதான் சரத்காலம். ஸோ சரத் ஆகம ஸ்ரீஹி, சரத்காலத்து அழகானது சுபகா ரொம்ப ரமணீயமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த சரத்காலத்து பெண்ணானவள் சோபைங்கிற பெண் சசாங்க லக்ஷ்மியின் சந்திரனுடைய அழகை கொண்டு போய் பெண்களினுடைய முகத்துல வச்சுட்டு போனாளாம், விட்டுட்டு போனாங்கிற. ஸ்திரீணாம் வதனேஷு விஹாய. அடுத்தது ஹம்ச வச்சனம் காமியம் ச ஹம்ச வச்சனம், ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகளினுடைய பேச்ச மணி நூபுரேஷு, மணி சதங்கை, அந்த நூபுரங்கள் இருக்கே அந்த சலங்கையில கொண்டு போய் கொலுசுல போய் வச்சுடுத்தான் இந்த சரத்காலம். அங்க வச்சுட்டு அப்புறம் பந்தூக காந்திம் மனோஹரேஷு அதரேஷு, அதே பந்தூக புஷ்பம், பந்துஜீவ புஷ்பம், அந்த புஷ்பத்தினுடைய அழகை கொண்டு போய் ரொம்ப மனோகரமா மனதை கவர்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதரேஷு கீழ் உதட்டுல கொண்டு போய் விஹாய விட்டுட்டு சுபகா சரதாகம ஸ்ரீஹி குவாபி பிரயாதி, எங்கேயோ போறா. குவாபின்னாலே எங்கேயோன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஒரு அஜ்ஞாத ஸ்தானத்துக்கு போயிடுறான்னு அர்த்தம். அந்த இட் இஸ் த எண்ட் ஆஃப் சரத்காலம். அந்த எண்டை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வர்ணிக்கிறார். எண்டு போகும்பொழுது இந்தந்த அழகெல்லாம் நம்ம இனிமே பார்க்க மாட்டோமோ அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஒரு தாபம் வரும்பொழுது, இல்லைல்ல கவலைப்படாத, இந்தந்த அழகை இந்தந்த இடத்துல விட்டுட்டு நான் எங்கேயோ போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு there is a sadness in this ஸ்லோகம் that I can see. ஸ்திரீணாம் விஹாய வதனேஷு சசாங்க லக்ஷ்மீம் காமியம் ச ஹம்ச வச்சனம் மணிநூபுரேஷு பந்தூக காந்தி மதரேஷு மனோஹரேஷு குவாபி பிரயாதி சுபகா சரதாகம ஸ்ரீஹி. விகச்ச கமல வக்த்ரா, இது கடைசி ஸ்லோகம். இது இது மாறிடுறது, மாலினி விருத்தம்க்கு வந்துடுறது. விகச்ச கமல வக்த்ரா புல்ல நீலோத்பலாட்சி விகசித நவகாச ஸ்வேதவாசோ வசானா குமுத ருச்சிர காந்திஹி காமினீவ உன்மதா இயம் பிரதிதிஷத்து ஷரத்வஹ சேதச பிரீத்திம் அக்ரியாம். ஷரத்து, சரத்காலமானது
வஹா சேதசஹா, ஷரத்வஷ் சேதசஹான் இருக்கு. சரத்காலம் வஹா உங்களுடைய, யுஷ்மாக்கம், சேதசஹா மனங்களுக்கு, மனதிற்கு, அக்ரியாம் பிரீத்திம் பிரதிதிஷது, அக்ரியாம் பிரீத்திம், அக்ரியம்னாலே வசத்தியான சிரேஷ்டம், ஃபர்ஸ்ட் அக்ரே பவம், அக்ரியம் போட்டிருக்காரா, அக்ரியாம் திஷத்து, த சிரேஷ்டாம் பிரீத்திம் அக்ரியாம் சிரேஷ்டாம் பிரீத்திம் திஷத்துன்னு போட்டார். அக்ரே பவம் அக்ரியம். ஸோ அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, அதாவது சுப்ரீம் பிளிஸ்ஸை உங்களுக்கு கொடுக்கட்டோன்னு வேண்டிக்கிறார். பிரதி திஷத்து எப்படிப்பட்ட சரத்காலம்னு எல்லாமே ஸ்திரீலிங்க பதம். ஸோ சரத்காலத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. முதல்ல விகச்ச கமல வக்த்ரா, அந்த சரத்காலத்தினுடைய முகம் எப்படின்னா மலர்ந்த தாமரை எனும் முகத்தை கொண்டவள். அப்படியே ஃபுல் ப்ளூம் லோட்டஸ் தான் அவளுக்கு வந்து ஃபேஸ். புல்ல நீலோத்பல அக்ஷி, அப்படியே மலர்ந்த நீலோத்பலம், நீல கலர்ல இருக்கக்கூடிய ப்ளூ லோட்டஸ் இல்ல குவளைய புஷ்பம், அது போல கண்கள், அதுதான் கண்கள் அவளுக்கு. எல்லாம் ரூபகம் ஒவ்வொன்றும். இதுவே கண்ணு, அதுவே கண்ணு, இதுவே முகம், அதாவது தாமரை பூவே முகம், நீல தாமரையே கண்கள். விகசித நவ காஷ ஸ்வேதவாசகா வசானா, வசானா அவ தரிச்சுட்டு இருக்கா. என்ன ஒரு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கான்னா வெள்ளை வஸ்திரம். அந்த வெள்ளை எது? விகசித மலர்ந்திருக்கக்கூடிய நவ புதுஷா இருக்கும் காஷ புஷ்பம். இந்த காஷங்கிறது நல்ல நீண்ட கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைப்பூ. அந்த தும்பப்பூ ரொம்ப மெலிஷா குட்டி குட்டியா இருக்கும். இது வந்து நல்ல நீண்டு இருக்கக்கூடிய நாணல்னுடைய ஒரு புஷ்பம்ங்கிறோம். விகசித நவகாஷ ஸ்வேதவாசகா வசான, ஒரு விதமான ஒரு டைப் ஆஃப் நாணல் இது. இந்த மலர்ந்திருக்கக்கூடிய காஷ புல்லுனுடைய மலர், அதுபோல் ஸ்வேத வெண்மையான வாசகா, வாசசி வாசாம்சி, வாசகா வாசசி வாசாம்சி, புல் இது நபும்சகலிங்கம்ங்கிறதுனால ரெண்டாவது விபக்தியில இருந்தா கூட வாசகா தான். வஸ்திரத்தை வசானா தரித்தவளாக இந்த சரத்காலம் குமுத ருச்சிர காந்திகி, அந்த பொலிவு எப்படி இருக்குன்னா சந்திரனை சொல்லாத இருக்க முடியாதோ இல்லையோ. ஏன்னா சந்திரன் அப்படியே பளிச்சுன்னு இருக்கான். சரத்காலம் பூரா அம்பாள் தான் எனக்கு தோன்றது. ஏன்னா சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம்னு அந்த அம்பாளை மனசுல நினைக்கும் பொழுது அவளுடைய முகம் வந்து அப்படியே சந்திரனை போல ஜொலிக்கிறதுங்கிறோம். சரத்காலத்து சந்திரன்னா மேகங்களினுடைய ஒரு டச்சே இல்லாத, எந்த ஒரு ஆப்ஸ்டிக்கலே இல்லாத அப்படியே ஃப்ரீயா வரக்கூடிய நிலவொளி அப்படி இருக்கும். அது குமுத ருச்சிர காந்தி. இங்க வந்து குமுதம்னுட்டு இத அல்லிப்பூவை சொல்றார். நிலவொளியை சொல்லியிருந்தா ஜோத்ஸ்னா ருச்சிர காந்தின்னு இருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். தட்ஸ் ஓகே. குமுத ருச்சிர காந்தி, அந்த குமுத புஷ்பம் அல்லி, லில்லி ஃப்ளவர்ஸ் மாதிரி ருச்சிர மதுரமான ஒரு காந்தியை கொண்டவள் சரத்காலம். காமினி இவ உன்மதா இயம். இன்னும் நம்ம வசந்த காலமே வரல, அதுக்குள்ள ஒரு மயக்கத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு சீசனும் அப்படி இருக்கலாங்கிறதுக்கு நம்ம காமிக்கிறார். காமினி இவ, ஒரு பெண்ணை போல், உன்மதா, உன்மதான ஒரு மயக்கத்தை கொண்டவளாக இருக்கும் இந்த சரத்காலம். அப்பேற்பட்ட சரத்காலமானது வஹா சேதசகா, உன்னுடைய சித்தத்திற்கு ஒரு அக்ரியாம் பிரீத்திம், ஒரு சக்தியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதலோட பிரார்த்தனா ரூபமாக ஒவ்வொரு சர்க்கமும் முடிக்கிறச்சு அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரார்த்தனா ரூபமாக தான் முடிக்கிறார் இந்த இடத்துல. இது ரித்துசம்ஹாரஸ்ய சரத்வர்ணனம் நாம திருத்தீய சர்க்கா. சந்தேகம் இருக்கா? அந்த நாணல் பூன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பூ? அது நாணல்னு ஒரு கொடி உண்டு. ஆனா காஷங்கிறது சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் அ கிராஸ். இந்த அது என்ன, அந்த ஷேர் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு வளரக்கூடிய ஒரு கிராஸ் அது. காஷா ஃப்ளவர் முன்ன காமிச்சேன்னு நினச்சேன் இல்லையா? இது நிறைய நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு வாட் sorry I'll just share this. இதுதான் இந்த காஷப், இந்த கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அந்த ஏரோஸ் மாதிரி இருக்குமே, அந்த ஏரோஸ் மாதிரி இருக்கிறதா இதுதான்.
இந்த இது வந்து யூஸ்வலி அந்த கரையோரம் வளரக்கூடியதுதான் இதெல்லாம். ரைட். நதி கரை ஓரமா இருக்கும். நாணல் அதான் காஷப்பூங்கிற சொன்னேன் இல்லையா? ஆமா, நாணல்லுங்கிறா. இந்த தமிழ்ல என்னன்னு தெரியல எனக்கு, அதுதான் நினைக்கிறேன். குவணித்த அப்படிங்கிறது குவணித்த கரக்க காஞ்சின்ல குவணித்தங்கிறது இடுப்புன்னு வருமா? இல்ல இல்ல, குவணித்தாங்கிறது சப்தம். கொணக்காஞ்சி தாமா கரிகளப கும்பஸ்தரணதா இருக்கும் இல்லையோ, அதுல வந்து கொணத்து காஞ்சி தாமா சத்தம் இடுகின்ற காஞ்சி, இப்ப இடுப்பு ஒட்டியானம். சப்தாயமான சப்தம். அப்புறம் இன்னும் ஒன்னேன்னு ஒரேது இருந்தது இங்க. அசம சர வினோதம்னு சொன்னேன் இல்லையா? அது அசமாங்கிறது அனீவன், சர வினோதம். சரங்கிறது பானம், அம்புகள். வினோதங்கிறச்சு விளையாட்டு. சோ மன்மதனுடைய விளையாட்டுன்னு எடுத்துக்கிறோம். மன்மத அதாவது பஞ்சபாணனுடைய விளையாட்டு. ஓகே, ஒரே நிமிஷம். இது ஒன்னேன்னு முதல்ல அந்த நீங்க சொன்ன கரகமல மனோஜாகால வந்து அது கரையேவ கமலாகா அப்படி எடுத்துக்கணுமா, இல்ல கரே கமலாகா? கரே கமலானி போட்டுக்கலாம். கரே கமலானி கரகமலானி, மனோஜானி கரகமலானி, யாசாம் தாஹா, அப்படி கரகமல மனோஜ்ஞாஹா. Right, okay. And அந்த முழு ஸ்லோகமுமே இட்ஸ் only about the women இல்லையா? ஆமா ஆமா. சோ அது சரத்காலத்துல இந்த பெண்கள் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். ஓகே.